தூய்மை பணியை தனியார் மயப்படுத்தும் ஸ்டாலின் அரசை கண்டித்து தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி முன்பு அறவழியில் போராட்டம் நடத்தி வந்தனர். போராட்டம் நடத்தியவர்களை அப்புறப்படுத்த திட்டமிட்ட ஸ்டாலின் அரசு இரவோடு இரவாக வலுக்கட்டாயமாக போராடியவர்களை அடித்து கைது செய்தது. இதன்பின் கோர்ட் உத்தரவின் பேரில் அவர்களை விடுதலை செய்தனர். மேலும் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்த எந்தவிதமான தடையும் இல்லை என கோர்ட் உத்தரவிட்டது. இந்நிலையில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள தொழிலாளர் பூங்காவில் 1000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஒன்று கூடி போராட்டம் நடத்தி வந்தனர். அங்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்துவதாக கூறி 25க்கும் மேற்பட்ட பெண்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து வேனில் ஏற்றிச் சென்றது அங்கு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் பின்னர் போராட்டம் நடத்தியவர்களையும் போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளனர். பேசுறதுக்கு தான் ஒரு பூங்காவுக்கு வந்திருக்கோம். அந்த பூங்கால எங்களை பேச விடாம எங்களை அடிச்சு வண்டியில ஏத்தி எங்க கூட்டிட்டு போறீங்கன்னு கேட்டா எங்களுக்கே தெரியாதுன்னு போலீஸ் சொல்றாங்க.